Hi friends, welcome to cookhousesamayal. வாங்க இன்னைக்கு கரேலா ஆனியன் மசாலா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு பாகற்காயை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இது வந்து உள்ள சேர்த்துடலாம். இது பாகற்காயில பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, ஏ, பீட்டா-carotene, zinc, iron, potassium, magnesium, calcium நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் லோ கேலரிஸ் அண்ட் ஹை ஃபைபர் இருக்கிறனால டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து நல்லா கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி குட் கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது போல் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்து வச்சிடலாம். மீண்டும் வந்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவிற்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவிற்கு பெரும் சீரகம் சொல்லக்கூடிய சோம்பு, ஒரு பச்சை மிளகாயை இது போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் பொரியிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப சுவையான ஒரு பாகற்காய் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஆனியனை வந்து இது போல் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். மிதமான சூட்டில் இது வந்து பொன்னிறம் ஆகும் வரை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட்டு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வறுபட்ட இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவிற்கு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் அளவிற்கு சிவப்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவிற்கு லெமன் ஜூஸ் வந்து நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 to 2 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருந்த பாகற்காயும் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு சர்க்கரை அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 to 3 நிமிஷம் போல் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ஃபுட். இது செய்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுக்காது. அதே டைமில் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.